மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்கள் தொகுதி மறுவரையால் அதிக தொகுதிகளை பெறும் சூழல் உருவாகியுள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் 72 ஜோடிகளின் திருமணத்தை துணை முதல்வர் நடத்தி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய காரணத்தால் தமிழகம் தண்டிக்கப்படுவதாக கூறினார். குழந்தை பெற்றுக்கோங்க, நிறைய பெற்றுக்காதீங்க. இப்போ அதுலேயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு. பிறக்க போகிற குழந்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வேண்டுகோள், அழகான ஒரு தமிழ் பெயரை வைங்க. குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, அதனால் கட்டுப்படுத்தணும்னு சொல்லுறது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்போ நம்ம தண்டிக்கப்படுறோம். குடும்ப கட்டுப்பாடு சரியாக பண்ணாத, சரியான மக்கள்கிட்ட சரியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லாம் 100 தொகுதி வரைக்கும் இதனால பெறப்போகுது. டீலிமிட்டேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். 8 தொகுதி கம்மியாகி 31 தொகுதி ஆகிடும். தொகுதி கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியாது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த 2022இல் ஆன்லைன் சூதாட்ட தடை ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது. இந்த நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கி நேர கட்டுப்பாடு விதித்து பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க மார்ச் 21 வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.